என் இனிய உணர்வே. கதையின் தொடர்ச்சி. சில தினங்களில் சாம்பவி மிகவும் தேர்ந்து விட்டாள். வீட்டை நிர்வகிப்பதிலும் மாமியாருக்கு பணிவிடை செய்வதிலும் மிக்க திறமையுடையவளாகிவிட்டாள். 2 வார காலம் முடியும் முன்னதாகவே நர்ஸ் கமலாவுக்கு அந்த பெரிய மனிதர் வீட்டிலிருந்து அழைப்பு வந்துவிட்டது. பிரசவ வேதனை எடுத்துவிட்டது, உடனே கையோடு கூட்டி வரச் சொன்னாங்க என்று காருடன் வந்த டிரைவர் கூறியதும் அவள் தன் சாமான்களை வேகமாக கட்டிக்கொண்டு தயாராகினாள். தனக்கு சேர வேண்டிய ஃபீஸ் தொகைகளை பெற்று கொண்டதும் கமலா போகும் முன் அந்த வீட்டவர்களுக்கு தன் ஆலோசனையை இனாமாக பதிலுக்கு வழங்கிவிட்டு கிளம்பினாள். அம்மா, பெரியம்மா, உங்களுக்கு இந்த கடுமையான நோய் வந்திருப்பது பற்றி நான் வருந்துகிறேன். ஆனால் அதிலும் நீங்கள் கொஞ்சம் கொடுத்து வச்சவங்கன்னு நினச்சிக்கோங்க. உங்கள் மருமக ஒரு பயிற்சி பெற்ற நர்ஸ் போல பணிவிடை செய்ய கற்றுக்கிட்டாங்க. இந்த காலத்து பெண்கள் பலரை நான் பார்த்திருக்கேன். இவளை போல பொறுமையானவளை நான் இப்போதான் முதலாக சந்திக்கிறேன். அம்மா சாம்பவி, படுத்த படுக்கையாகி விட்டிருக்கும் நோயாளிக்கு தொடர்ந்து பணிவிடை செய்கிறது சுலபமான வேலை இல்லை. அதுவும் இவங்களை கவனிச்சுக்கிறது லேசான காரியமில்லை. கையும் காலும் விழுந்துட்டதால கொஞ்சம் எரிச்சல் படுவாங்க, அழுத்து கொண்டு வெறுப்பாய் பேசுவாங்க. அதையெல்லாம் நீ பாராட்டக்கூடாது. பார்த்திபன் சார், உங்களுக்கு தாயாரும் முக்கியம், மனைவியும் முக்கியம். 2 பேரையும் சரிசமனா கவனிச்சுக்கிறது உங்கள் கடமை சார். நான் வரட்டுமா? படபடவென்று பேசிவிட்டு காத்திருந்த காரில் புறப்பட்டு போய்விட்டாள் கமலா. அதற்கு பின் நோயாளியின் அறைக்குள் தனியே செல்வதற்கு கூட சாம்பவிக்கு நடுக்கமாக இருந்தது. பகலுணவிற்கு தயாரித்த கஞ்சியை எடுத்துக்கொண்டு ஓசைப்படாது அறைக்குள் நுழைந்தாள். மரகதத்தின் தலையை மெல்ல தூக்கி தன் மடி மீது வைத்துக்கொண்டு கஞ்சி டம்ளரை அவள் முகத்தருகே நீட்டினாள். மரகதம் கண்களை அகல விழித்து மருமகளை மிகவும் கடுமையாக பார்த்தாள். இப்படி மிகவும் பணிவாக தன்னிடம் நடந்து கொள்ளும் இந்த கள்ளி அறையை விட்டு போனதும் பார்த்திபனிடம் எப்படி கொஞ்சு குழாவுவாள்? இளவயதுக்காரன் பார்த்திபன். ஆசைப்பட்டு கட்டிக்கொண்ட மனைவி மிகவும் அனுசரணையாக பேசினால் அப்படியே சொக்கி போய்விடுவானே. இவளை இங்கிருந்து ஒழித்து கட்ட வேண்டும். பார்த்திபனுடன் வாழவிடக்கூடாது. மனதில் ஆத்திரம் கொந்தளிக்க, ஐயோ, சுட சுட கஞ்சிய வாயில் கொற்றாளே! குடறிய குரலில் கத்தினாள். தாயாரை பார்த்து போக கதவை திறந்து கொண்டு எட்டி பார்த்த மகன் பதறிப்போனான். என்னம்மா என்று கேட்டபடி அருகில் ஓடி வந்தான். தொண்டை வெந்து போச்சு, அத்தனை சூடு, சேச்சே, ரொம்ப உப்பு என்று முனகினாள் தாய். சாம்பவியின் கையில் இருந்த டம்ளரை வேகமாக வாங்கி கொண்டான் பார்த்திபன். கஞ்சி இளம் சூடாக பருகும் நிலையில்தான் இருந்தது. ஒரு சிறிதளவு வாயில் விட்டு கொண்டு பார்த்தான். தேவைப்பட்ட உப்புக்கு மேல் அதிகம் இல்லை. சரியாக தானே இருக்கு, நான் கொடுக்குறேன், குடியுங்கோ என்றபடி சாம்பவியை அப்பால் போக சொல்லிவிட்டு தன் மடியில் தாயின் தலையை நிமிர்த்தி வைத்து கொண்டான். கஞ்சியை சாப்பிடச் சொல்லி மிகவும் உபசரித்தான். மகன் தன்னை பற்றி மிகவும் அக்கறை எடுத்து கொள்கிறான் என்ற நினைவில் அமைதி அடைந்த மரகதம் வேகமாக கஞ்சியையும் தொடர்ந்து அவன் கொடுத்த மருந்துகளையும் சாப்பிட்டாள். சிறிது பொழுதில் மருந்தின் மயக்கத்தில் உறங்கி போனாள். வெகு நேரம் சென்ற பின் சாப்பிட வந்து உட்கார்ந்தான் பார்த்திபன். மௌனமாக சாப்பாட்டை பரிமாறிய மனைவியை மெல்ல நிமிர்ந்து பார்த்தான். முகத்தில் படிந்திருந்த துயரத்தைக் கண்டு மனம் துடுக்குற்றது. ஆட்கள் முன்னிலையில் அவன் எதுவும் பேச விரும்பவில்லை. அன்று இரவு வழக்கம் போல சாப்பாட்டிற்கு பின் தன் அறைக்குள் சென்று மறைந்து கொண்டு நாளேட்டை புரட்டி கொண்டிருந்தான். மாடிப்படிகளை ஒட்டியிருந்த வராந்தாவில் காலடி ஓசை கேட்டதுமே அவனது நெஞ்சம் பரபரப்பில் துடித்தது. கையுடன் கொண்டு வந்த பால் செம்பையும் டம்ளரையும் முக்காலி மீது வைத்துவிட்டு அவள் திரும்பினாள். கொஞ்சம் இப்படி வர முடியுமா? தனிவான குரலில் அவன் கேட்டதை மறுக்காது எதிரே வந்து நின்றாள். நாள் முழுவதும் உழைத்து சோர்ந்து விட்டிருந்ததை அவள் முகம் சொல்லியது. நெற்றி மீது புரண்ட கூந்தலை ஒதுக்கிவிட்டு முகத்திலே பூத்து நின்ற வியர்வையை தன் கைக்குட்டையால் துடைத்துவிட்டு, சாம்பவி, வீட்டு வேலைகள் ரொம்ப வலுவா இருக்கா? கனிவுடன் கேட்க ஆசையாகத்தான் இருந்தது. அதற்கு பதில் அவன் பேச்சை மாற்றினான். அம்மா தூங்கிட்டு தானே இருக்காங்க, அவங்க உனக்கு ரொம்ப சிரமம் தராங்க இல்லையா? நோயால் உபாதைப்படும் போது யாரும் அப்படித்தான் நடந்துக்குவாங்க. அத்தை நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க, அதுக்குள்ளே உங்களை கவனிச்சுட்டு போக வந்தேன். அவசரமாக போகணுமா? கொஞ்சம் உட்கார முடியாதா? சமையல் ஆட்கள் சாப்பிட காத்திருப்பாங்க.
அதனால் நீங்கள் சொல்ல வந்ததை சுருக்கமாக சொன்னால் நல்லது என்றபடி எதிரில் கிடந்த நாற்காலியில் உட்கார்ந்தாள். தாம்பத்திய வாழ்வு என்பது ஒரு சிக்கலான அமைப்பு. அதை மிகவும் எச்சரிக்கையுடன் தான் அணுக வேண்டும். எடுத்த எடுப்பிலேயே அவளது மனம் நோகும்படி பேசிவிட்டான். இப்பொழுது பல்லை இழித்து கொண்டு குழைந்தாள். மேஜையின் இழுப்பறையை திறந்து ஒரு பொட்டலத்தை எடுத்தான். நகரத்திலே நம்ம மருந்து கடைக்கு பக்கத்திலே ஆனந்தா ஹோட்டல்னு ஒரு பலகார கடை இருக்குது. அவங்க தயாரிக்கும் பலகாரங்கள் ரொம்ப பிரசித்தி பெற்றது. உனக்காக நான் கொஞ்சம் பாதாம் அல்வா வாங்கிட்டு வந்தேன், சாப்பிடு. அப்படியே பூக்கடையிலிருந்து 4 சரம் மகிழும் பூவை வாங்கிட்டு வந்தேன். அதோட வாசனை எனக்கு பிடிக்கும், தலையில் வச்சுக்கோ என்று பொட்டலத்தை நீட்டினான். மிக்க நன்றி, 2யும் வாங்கிக்கிறேன். ஆனால் அத்தை உடம்பு குணமாகிற வர நான் இனிப்பு சாப்பிட்றதில்லைன்னு விரதம். பரவாயில்ல, இதை நம்ம சமையல் ஆட்களுக்கு தந்தால் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. நம்ம தோட்டத்திலே நிறைய மல்லிகை பூக்கிறது. அத்தனையையும் பறித்து தொடுத்து பூஜை அறை படங்களுக்கு மாலையாக போடுகிறேன். தலையில் பூ வச்சுக்கிறது இல்லைன்னு கூட ஒரு விரதமா? ஆமாம் என்று தலையை அசைத்துவிட்டு எழுந்தாள். எனக்குன்னு வாங்கிட்டு வந்ததை சுவாமி படங்களுக்கு போடுறது தப்பு. என் அலமாரிகளுக்குள்ளே துணிகள் அடுக்கு மேலே பத்திரமா வச்சிடுறேன். இதுகளையெல்லாம் இனிமேல் நீங்கள் சிரமப்பட்டு வாங்கி கொண்டு வரதிலே அர்த்தமில்லை. மெல்லிய குரலில் கூறிவிட்டு எழுந்தாள். உன் மனதை புண்ணாக்கி விட்டது தப்பு தான். மன்னிக்க மாட்டியா சாம்பவி என்று அவள் பின்னால் எழுந்து ஓடி வழியை மறித்து கெஞ்சி கொஞ்சி சமாதானம் செய்ய மனம் துடியாக துடித்தது. ஆனால் அவனும் தன் தாய்க்கு வாக்கு கொடுத்திருக்கிறானே. அத்தனை வைராகியமாக சாம்பவி இருக்கும்போது அவன் மட்டும் தன் உணர்வுகளை பலவீனமாக்கிக் கொள்ள இயலுமா? வெட்கமும் கோபமும் உள்ளத்தை உதைத்தன. மௌனமாக நாளேட்டை கையில் எடுத்துக்கொண்டு புரட்டினான். வராந்தாவின் முழு நீளத்திலும் அவளது கால் எழுப்பிய ஓசையை உற்று கேட்ட வண்ணம் பெருமூச்சுடன் அசைவற்று உட்கார்ந்திருந்தான். கீழே இறங்கிச் சென்ற சாம்பவி வேலையாட்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்துவிட்டு அத்துடன் அல்வா பொட்டலத்தையும் வைத்தாள். இன்னைக்கு என்ன விசேஷம் அம்மா? பொட்டலத்தை ஆவலுடன் பிரித்த சமையல்காரர் கேட்டார். அவளுக்கு மிக்க வேதனையாக இருந்தது. என் தாயாரின் பிறந்த நாள். அத்தைக்கு உடம்புக்கு முடியலை. கடையிலிருந்து ஐயா கொஞ்சம் இனிப்பு வாங்கிட்டு வந்தார். எங்கள் அம்மா நல்லா இருக்கணும்னு நினச்சி சாப்பிடுங்கோ. வறட்சியாக முருவளித்தாள். பூச்சரத்தை வாழை இலை சுருளுக்குள் இருந்து எடுத்தபோது அவள் கண்களில் நீர் புரண்டது. பார்த்திபன் அவளை மிகவும் நேசிக்கிறார். அவளும் அவரை ஆழமாக நேசிக்கிறாள். ஆனால் இருவரும் தங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொண்டு இயற்கையை ஒட்டி வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. அவள் சொன்ன பதிலை கேட்டு அவரது முகம் எப்படி வாடிப்போனது. முதல் நாள் இரவு அவளிடம் கடுமையாக பேசிவிட்டதற்கு மிகவும் வருந்தி மன்னிப்பு கேட்கும் முறையில்தான் இனிப்பையும் மலரையும் காணிக்கையாக தருகிறார். அதற்காக அவள் தான் மேற்கொண்ட சவாலை சட்டென ஒதுக்க முடியுமா? துயரத்தை அடக்கி கொண்டு விரல்கள் நடுங்க அந்த மலர்ச்சரத்தை தன் பீரோவில் அடுக்காக வைத்திருந்த சேலைகளின் மீது வைத்தாள். பழங்காலத்தில் மணமக்களை வாழ்த்தும்போது மகிழ்போல் இனித்திருங்கள் என்று வாழ்த்துவார்களாம். மகிழ மலர் வாட வாட மனம் அதிகமாகும் என்பது போல மணமக்களும் வயதாக வயதாக வயோதிகத்தை எட்டும் போதும் அன்பில் பெருகி இணைந்திருக்க வேண்டும் என்பது பொருள். அந்த மலர்ச்சரம் வாடி பீரோவுக்குள் மனத்தை பரப்பி கொண்டிருப்பது போல அவளது அன்பும் துயர சம்பவத்தில் வாடினாலும் முடிவில் மனம் பெறட்டும். கன்னத்தில் கோடிட்ட கண்ணீரை துடைத்து கொண்டு மற்ற அலுவல்களை கவனிக்கலானாள். சில தினங்களுக்கு பின் பகல் உணவுக்கு வீட்டுக்கு வந்த பார்த்திபன் அவளிடம் ஒரு கடிதத்தை கொடுத்தான். கையெழுத்து அவளுடைய தம்பி கார்த்திக்கினுடையது. ஆனால் பார்த்திபனது முகவரிக்கு கடிதம் எழுதப்பட்டிருந்தது. உங்களுக்கு என் தம்பி எழுதியிருக்கான், இதை நான் படிப்பது முறையா? தயங்கினாள். உன் தம்பி உனக்கும் எழுதியதாக நினைச்சிட்டு நீ படிக்கலாம். லேசாக சிரித்தான். மெல்ல உரையில் நின்று கடிதத்தை எடுத்து படித்தாள். அன்புள்ள அத்தானுக்கு வணக்கம். பல அக்கா அனுப்பம்மா BA முடித்துவிட்டு வீட்டிலே தான் இருக்கிறாங்க. சமீபத்தில் அவங்கள பெண் பார்க்க வந்த வரன் வீட்டவர்கள் வரதட்சணையாக ரூபாய் 10,000 கேட்கிறாங்க. அத்தனைக்கு அப்பாவுக்கு வசதி இல்லை. அக்காவின் திருமணத்திற்கு நீங்கள் கடனாக கொஞ்சம் பணம் கொடுத்து உதவ முடியுமான்னு கேட்கத்தான் இதை அவசரமாக எழுதுகிறேன். தங்கள் பதிலை ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். இங்கனம் அன்புள்ள கார்த்திக்.
அவமானத்தில் உடல் முழுவதும் ஒடுங்க நெஞ்சு பதற உதட்டை கடித்து கொண்டாள். இந்த கடிதத்தை கார்த்திக் தானே எழுதினானா? அம்மாவின் தூண்டுதலில் எழுதினானா? அப்பாவுக்கு தெரிந்தால் வெட்கத்தில் குன்றி போவாரே. அம்மாவும் அப்பாவை மீறி எதுவும் செய்ய மாட்டாங்களே. கார்த்திக் வீட்டின் கடைசி பிள்ளை. +2 படிக்கிற பொடிப்பயல். ஆனாலும் இத்தனை அதிக பிரசங்கித்தனம் ஆகாது. என்ன யோசிக்கிற? நம்ம உதவி செய்கிறது தானே நியாயம். பார்த்திபன் கேட்டபோது முகம் சிவந்து போனாள். இந்த கடிதத்திற்கு நான் பதில் போட விரும்புகிறேன். தடையில்லையே. கேட்டபடி உள்ளே சென்று விட்டாள். என் வாழ்க்கையின் முடிவே நிச்சயமில்லாத நிலையில் இருக்கும்போது என் சகோதரிக்கு வாழ்வளிக்க விரும்புகிறதை கேட்க வேடிக்கையாகத்தான் இருக்கு. கார்த்திக் ஒரு மக்கு பையன். பெரியவங்களை கேட்காமல் எத்தனை ஒரு தவறை செய்துவிட்டான். கொண்டான் கொடுத்தான் முன்னிலையில் பிறந்த வீட்டின் வறுமை நிலை இப்படியா கடைவிரிக்கப்பட வேண்டும்? கடவுளே, அந்த வீட்டில் அவளது நிலை இன்னும் கீழே தாழ்ந்து விடுமே. வேதனையும் அவமானமும் தாங்க முடியாது புழுங்கினாள்.